ஹாய், இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது டைப் கேஸ்டிங். டைப் கேஸ்டிங்னா என்ன? ஒரு வேல்யூவை ஒரு டேட்டா டைப்லேருந்து இன்னொரு டேட்டா டைப்புக்கு சேஞ்ச் பண்ணுறது தான் டைப் கேஸ்டிங். ஜாவாவில் 2 டைப்ஸ் ஆஃப் கேஸ்டிங் இருக்குது. ஒன்று இம்ப்ளிசிட் கேஸ்டிங், இன்னொன்று எக்ஸ்பிளிசிட் கேஸ்டிங். இம்ப்ளிசிட் கேஸ்டிங்னா என்ன? நம்மக்கிட்ட 2 கண்டெய்னர் இருக்குது. ஒன்று சின்னது, இன்னொன்று பெருசு. இந்த சின்ன கண்டெய்னரில் இருக்க கண்டென்ட்டை பெரிய கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இங்கே நமக்கு ஏதாவது ரிஸ்க் இருக்கா? லைக் ஓவர்ஃப்ளோ ஆகுற மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ ப்ராசஸ் மொத்தம் முடிஞ்சிடும். இதுவே பெரிய கண்டெய்னரில் இருக்க ஒரு கண்டென்ட்டை சின்ன கண்டெய்னருக்கு மாற்றும் போது அங்கே ஓவர்ஃப்ளோ ஆகுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹையாக இருக்குது. இதுதான் எக்ஸ்பிளிசிட் கேஸ்டிங். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். into I equal to some value double d equal to இந்த I வேல்யூவை நாங்கள் அசைன் பண்ணுறேன். இப்போ இந்த இன்டீஜர் டபுள் வேல்யூவா மாறிடுச்சு. இதுதான் இம்ப்ளிசிட் கேஸ்டிங். இதுவே என்கிட்ட ஒரு டபுள் வேல்யூ இருக்கு. இதை நான் இன்டீஜர் வேல்யூவா சேஞ்ச் பண்றேன். இப்போ எனக்கு இங்க என்ன எரர்ஸ் வரும்? டைப் மிஸ்மேட்ச் cannot convert from double to int அப்படின்னு சொல்லுது. இந்த எரரை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? இங்கே எக்ஸ்பிளிசிட்டாக ஒரு ஒர்க் பண்ணுறோம். அதாவது என்னோட டார்கெட் டைப் என்ன? என்கிட்ட டபுள் இருக்குது. என்னோட டார்கெட் டைப் இன்டீஜர். நான் இன்ட்டாக அதை சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ அந்த டார்கெட் டைப்பை முன்னாடி பேரண்ட்ஸில் இப்படி மென்ஷன் பண்ணணும். பண்ணிட்டா அவ்வளோதான், இந்த எரர் போயிடும். இதுதான் எக்ஸ்பிளிசிட் கேஸ்டிங். ஏன் இங்கே எரர் வருதுன்னா, நமக்கு இங்கே டேட்டா லாஸ் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு ஒரு வார்னிங் மாதிரி இதை கன்சிடர் பண்ணுங்க, இங்கே வந்து டேட்டா லாஸ் இருக்குது, சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நம்ம மேனுவலாக சேஞ்ச் பண்ணுறோம். இதுதான் எக்ஸ்பிளிசிட் கேஸ்டிங். இது ப்ராக்டிக்கலாக எங்கெல்லாம் அப்ளை ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏபிஐஸ் கூட ஒர்க் பண்ணும்போது தெரியும். இதில் இந்த டேட்டா கன்வர்ஷன்லாம் பண்ணும்போது டைப் கேஸ்டிங் ஜாஸ்தி யூஸ் பண்ணுவோம். தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. டெஸ்கிரிப்ஷனில் அசஸ்மெண்ட் லிங்க் இருக்குது, ஒர்க் பண்ணி பாருங்கள்.